வந்தேனுங்க. நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிய கோமாளி வந்தேனுங்க. சிரிக்க வைக்க நாட்டை செழிக்க வைக்க சீசல்த கோமாளி வந்தேனுங்க. அப்படி சிரிக்க வைக்க நாட்டை செழிக்க வைக்க சீசல்த கோமாளி வந்தேனுங்க. ஆட்டமாடி ஒரு பாட்டு பாடி, ஆட்டமாடி ஒரு பாட்டு பாடி, ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேனுங்க. ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேனுங்க. நாட்டுக்கு சேவை செய்ய நகரிய கோமாளி வந்தேனே. நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிய கோமாளி வந்தேனுங்க. ஊரு விட்டு ஊரு வந்து உங்களை பார்க்க வந்த முங்க. ஏறி கெட்டு போனதுன்னா நம்ம பொழப்பு என்னாகுங்க. பெற்றது தம்பி இது வேணாம் தம்பி, இத்தனை பேரும் இந்த கலையை நம்பி ஆட்டமாடி ஒரு பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேனே. பேரை கேட்டோன்னு சும்மா அதிருதா. என்னத்தை என் நாடகத்திற்கு சார் போய் பாய் பேசாருக்கு பக்காளி சார். இந்த நாடகத்திற்கு அண்ணன் எம்கே ராதாகிருஷ்ணன் அண்ணனை 7 மாசத்துக்கு முன்னாடி புக்கிங் பண்ணி கொண்டாந்து இன்னைக்கு சேர்த்துருக்கேன். அதனால வந்திருக்காரு. அவருக்கு அமெரிக்கால இருந்து வரணும் 7 மாசம். உற்சாகப்படுத்துறேன். டெஃபினெட்லி அண்ணனை உற்சாகப்படுத்துறேன். நல்ல நாடகம் நடத்துவாரு. அவருக்கு எங்கள் கோவில் பூசாரிகளின் சார்பாகவும் விழா கமிட்டிகளின் சார்பாகவும் ஊர் முக்கியஸ்தர்களின் சார்பாகவும் பொறுமையா நேரம் சரியில்லை. கருப்பேன் காப்பாத்தாரேன். சார் போய் இந்த மலர் ஹலோ இந்த மலர் மாணிக்க மாலையாக அணிவித்து அவர்களை வருக வருக என விழா கமிட்டியின் சார்பாக கலையரங்கத்தில் வரவேற்கின்றோம். அண்ணனுக்கு ஜெய், அண்ணனுக்கு ஜெய், காளையனுக்கு ஜெய், காளையனுக்கு ஜெய். இங்க வேற ஏஆர் ரகுமான் மாதிரி எப்போ கொடுக்கும். ஓகே ப்ரோ, ஓகே. என்ன நிக்கிறாரு? மாலை வாங்கிட்டு போய் நிக்கிறாப்ல. லாக்கில் வைக்கலாம் பார்க்குறியா? பெருங்கொண்ட ஒரு சாமியாடி, நானும் கோடாங்கிதேன். சரி, சேம் டியூ ப்ரோ. ஹலோ சார் போய்ங்க ப்ரோ. என்னங்க நீ நிற்கிறீ? என்னப்பா போதும் புகழ்ந்த 2 வார்த்தை வேற என்ன? மறுபடியும் ஒரு மாலை யாருக்கு? நாடக அமைப்பாளரா? இப்படித்தான் ஒரு ஊரில் போட்டு கொலைவி கடிச்சு பிடிச்சி ரொம்ப கவனமாக இருப்பேன். ரூம் பாய் பயப்படுறாங்க. ஒன்றும் செய்ய மாட்டேன். ஹலோ மேனேஜர் அண்ணன் இந்த நாடக அமைப்பாளர் நம்ம பக்கத்து ஒரு அரவங்குறிச்சிக்காரர் தான். அண்ணன் மூலமாக தான் திரைப்பட நடிகர் அண்ணன் ராதாகிருஷ்ணன் அண்ணனை பிடிக்க முடிஞ்சுச்சு. ஏன்னா நண்டு பிடிக்கணும் சொல்றாரு. இல்லைன்னா நம்மளால பிடிக்க முடியாது. சூப்பர் மாடு சுத்து மாடு. ஏஜென்ட் அண்ணன் அவர்களுக்கு எங்க விழா கமிட்டியின் சார்பாகவும் பூசாரிகளின் சார்பாகவும் ஊர் முக்கியஸ்தர்களின் சார்பாகவும் இந்த மலர் மாலையை மாணிக்க மாலையாக அணிவிக்கிறோம். ரெண்டு வார்த்தை பேசிட்டு
எனக்கு மலர் மாலை அணிவித்த ஊர் பொதுமக்களுக்கும் பூசாரிகளுக்கும் எனது சார்பாகவும் எனது நாடக கலைக்குழுவின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். முடிஞ்சு போச்சு. இந்த வாய்ஸ் எங்கன்னே கேட்டிருக்கேன். கத்தம்பது சேனல் வெள்ளைப்பூடு வைக்கும்போது பார்த்துருக்கேன். உண்மையிலே நல்ல மனிதர்கள். இங்கனே நிற்கிறீங்களே என்ன போங்க ப்ரோ. அந்த 2ஆம் நம்பர் ரூமில் ஏசியை போட்டு படுங்க வர்றேன். மாலை நிறுத்து. எங்களை கௌரவப்படுத்திய மறக்க முடியாத கிராமம். இந்த ஊர் பேர் வாயில் நுழைய மாட்டேங்குது. இருப்பா நான் ஏய் போதும் போதும் ப்ரோ. பாடத்தை கவனிங்க. நானே படிச்சுக்கிறேன். திருநூத்துப்பட்டி காலையில் மாற்றி எழுதி விட்டு வேற ஊருக்கு கிளப்பி விட்டுவேன். பரமந்தேன் உன் செகுல அத்தியே வருவான்டா. ஏழை இப்போ யாரா பையன் வெதறதுல சித்திரம்பு கடிச்சு பிடிச்சா ஒன்றுமே இருக்காது. கத்தி விடுவாங்க. இந்த வந்துட்டான்ல வந்து எதில் உட்காரேன் பாருவேன். அவன் குலைய காலி வேணும் தெரிஞ்சானடா. ரொம்ப ஒலிக்குதா மெதுவாக செய்வா. ஏன்னா மேடைகளை பேசுவதற்கு இந்த வந்த பூசாரி இந்த கோடாங்கி ஐயா உண்மையிலே அதுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். ஊரில் பெரிய ஆளாக இருப்பேன், வந்து ரெவடியாக இருப்பேன். ஒன்றும் சொல்ல விட மாட்டாங்களே. அவங்கள வந்து பேச சொல்லு. என்ன சொல்ல வரேன்னு தெரியாது. அதனால ஒரு சாங் பாடுவோமா? சாமியை லைட்டாக கூப்பிட்டுக்குறோம். அல்ல எக்கோ வைங்க ப்ரோ. நீ என்ன இப்படி மண்டையாற்ற? நம்ம 2 அண்ணன் தம்பி. என்ன சொத்த பெரிய மை சட்டை பெரிய எங்கள் அப்பாவை கூட்டு வந்து விட்டுருவேன். அப்புறம் ஹலோ 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 ஒரே ஒரு கனிக்காக பாட்டு தாண்டா. ரைட் ஓகே. ரைட்லாம் கிடையாது பாட்டு. ஒரே ஒரு கனிக்காக பிரிஞ்சதடா சிவபெருமான் குடும்பம். நாரத மகரிஷி ஒரே ஒரு கனியை கொண்டு போய் சிவபெருமான் குடும்பத்தில் இந்த உலகத்தை யாரும் முதல்ல சுத்தி வராங்களோ அவங்களுக்கு தான் இந்த கனின்னு ஒட்டி வச்சு ஆரம்பிச்சாரு நாரதர். ஆனா தமிழ் கடவுள் முருகப்பெருமான் தன்னுடைய மயிலுக்கு ரேஜரிசி அள்ளி போட்டு படக்குன்னு அது மேல ஏறி உலக சுத்தி வர துவங்கிட்டாரு. ஆனா கனமான உடம்பு கொண்ட கணபதி அவர் மூஞ்சூறு அன்னைக்குன்னு உடம்பு சரியில்லாம பொத்துக்குள்ள போயிருச்சு. இந்த உலகத்திலே அன்னையும் தந்தையும் தான் உலகம் என்று தாய் தந்தரை சுத்தி வந்து கனிய பெற்றாரு விநாயகர். ஆனா அன்னைக்கு நாரத மகரிஷி அந்த கனியை கொண்டு போகாவிட்டா இன்னைக்கு கார்த்திகை மாசம் மாலை ஓட்டு பழனி என்ன ஒரு படவீடு கிடைச்சிருக்காது. அன்னை தந்தை தான் வணங்கி சொல்லி வச்சா முத்துமாரி மக்களை வள வச்சா நம்ம ஏழ மக்களை வள வச்சா அருள்வாக்கு சொல்லி வச்சா நம்ம ஏழ மக்களை வாழ வச்சா ஏழ மக்களை வாழ வச்சா தரிசனமா கிடைச்சது என் தலகி தரிசனமா கிடைச்சது என் கட்டழகி நல்ல ஒரு கிராம மடியம் குங்கும பொட்டழகி நல்லதொரு கிராம மடி குங்கும பொட்டழகி
தானே நன்னே தானே தந்தானே தானே நன்னே நன்னானே தானே நன்னே தானே நன்னே தன்னாடே தானே நன்னே தன்னாடே தானே நன்னே தானே நன்னே தாய் உள்ளையா சொந்த வந்தம்மா ஒத்துமையாயிருச்சு புள்ள ஒத்துமையாயிருச்சு ஒத்துமையாயிருச்சு புள்ள ஒத்துமையாயிருச்சு ரெண்டு ஒட்டி அந்த காலமட ரெண்டு ஒட்டி அந்த கால ரெண்டு ஒட்டி சாமி சாரட்டு வண்டி ஒட்டி ஆதி கிழவே வளர்த்த காரியமாடு ரெண்டு ஒட்டி நம்ம காரியமாட்ட ரெண்டா போட்டி சாயங்கால போற வண்டியை மாமா முடிமலை ஆண்டவே சாமி வாசலுக்கு ஏழேல மாமா ஓடு ஏலோ ஏலேலோ ஏலேல மாமா ஏலேலோ ஏலோ ஏலேலோ ஏலேல மாமா ஏலேலோ. அன்பு ஆடியோஸ் அருமையான மைஜெட்டு உண்மையிலேயே நல்லா தான் போடுறீங்க ப்ரோ. இவ்வளோ வெட்ட வழியில் இவ்வளோ தூரத்துக்கு ஆப்ரேட் பண்ணுறது அன்பு மைஜெட்டை தவிர யாராக இருந்தாலும் சிரமப்படலாம். வாழ்த்துக்கள் ப்ரோ. இவ்வளோ பெருமையாக பேசினேன் அப்படியே நம்ம ஓன்ட்டு நான் வாரச்சிட்டு வாங்கினேன் மாதிரி இருக்கேன். என்ன சிரிக்கணும் ப்ரோ, சிரிக்கணும். ஆமாம் வானே வானே 100 ரூபாயா? வசந்த மளிகை வாத்து தீபம் 2. சரி சரி. எம்கேஆர் ரசிகமன்றம் கோடாங்கி சின்னப்பட்டி. நீ என்ன எழுதியிருக்க? எல்லா நானாலையும் பிள்ளை வச்சிருக்க. ஒழுக்கம் ஒரு எழுதுனா ஊதியை போட்டு விட்டேன்னா ஓதம் 3 கிலோ ஆயிரும். மாற்றி நீ தானே எழுதியிருக்க. நீ அண்ணன்னு சொல்லாத, எனக்கு வெக்கமாக இருக்கு. எம்கேஆர் ரசிகமன்றம் கோடாங்கி சின்னால் பட்டி. அடுத்து கஸ்ப ஐயலூர் காளிமுத்து கே லட்சுமணன் சாம்புராணி சுப்பிரமணி. அப்படி எழுதியிருக்க. ஆனால் உண்மையை சொல்லவா, சுப்பிரமணிக்கு என்ன தெரியுமா எழுதியிருக்க? சுப்பராடமடா. ஐயோ, நீ தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடாது. சங்கர் செல்வகுமார் திண்டுக்கல் மாவட்டம் அய்யலூர். மொத்தத்தில் என் சொந்த பந்தங்கள் எங்கள் அண்ணன் சார்பாக 101. இனிமேல் ஒழுக்கமாக எழுதிச்சு வா. நீ விக்ஸ் மிட்டாய் மெடிக்கலில் வேலை அப்போ நான் படிக்கவே இல்லை ப்ரோ. அங்கே ஐயா நீ கொடுத்த நேரம் எனக்கு தரத்தையும் பிடிச்சி ஆட்டிருச்சு. 100 ரூபா கொடுத்து அந்த 50 ரூபா வந்துருச்சு. போப்பா, வண்டி மைலேஜ் கொடுக்க மாட்டேங்குது. டோல்கட்டை தூக்கணும் 170 ரூபா கேட்குறாங்க. திருநூத்துப்பட்டி. உன் சொந்த ஊரே எழுத தெரியல. இங்க வா. யாரு அன்பளி கொடுத்தீங்க? வாங்க இங்க வர்றா. அந்த முட்டி போடுங்க. திருநுட்டி. இங்க வா. ப்ரோ இங்க பாருங்க ப்ரோ.
எவிடன்ஸை பாருங்க ப்ரோ. பாருங்கய்யா, என்னை நீங்க தப்பா சொல்லக்கூடாது. ஐயா ஐயா ஐயா, சொந்த ஊரே தெரியலங்கய்யா. திருநூத்துப்பட்டி கருத்தரிப்பு. என்னது கருத்தரிப்பா? ஏ இருடா, நான் ஆறுல பாதியில் நின்றவன்டா. கருத்த ஜாமி, புதல்வன், கடைக்குட்டி, எம் கல்லுப்பட்டி மருமகர். இது என்னதான் எழுதியிருக்க? கடைக்குட்டி, எம் கல்லுப்பட்டி மருமகன் விஜயகுமார் மாப்புல, இப்படிக்கு விருதுநகர். வெரி லாங் ஓஸ். விருதுநகர் உறவுகள் சார்பாக அவ்வளவு தூரம் வந்துட்டு 50 ரூபா. ராஸ்கல் பேரன்பு கொண்ட என் உயிரில் மேலான, பகலில் பூரா வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி உழைத்து விட்டு இந்த கலையிலே இத்தனை குடும்பங்கள் வாழ வேண்டும் என்று எண்ணம் கொண்ட என் உயிர் தமிழ் உறவுகளே, உங்கள் அத்தனை பேர் பாதத்துக்கும் எம்கேஆரின் இரவு வணக்கம். அன்னை தெரசா ரூபத்தில் இருந்து கொண்டு கனவே என்ன வேலை பார்க்குறேன்னு கூட தெரியாமல் கண்ட மணிக்கு லோனை வாங்கி வச்சுட்டு லோனுக்காரே வந்தவனே அம்மாவுக்கு குது குதுன்னு வருதுப்பான்று தன்னுடைய பிள்ளையை செக்யூரிட்டியாக போட்டு வேலை செய்து கொண்டிருக்கின்ற என் உயிர் தாய்மார்களே, மை செட்டு கட்டி விட்டு எவனும் யூனிட்டை கலாண்டு போயிடுவாங்களான்னு ஒரு ஊரில் கலாண்டு போயிட்டாங்க. யூனிட்டை கலான்ட்டு அதில் டிஃபன் பாக்ஸை மாட்டி வச்சுட்டு போயிட்டேன். ஓனர் போய் சப்பலை வரலன்னா அப்புறம் அதை எடுத்து போட்டு 3 ரூபாய்க்கு பேர் சம்பளம் வாங்கிட்டுட்டார். ஒரே விஷயம், இந்த மை செட்டு மட்டும் கிடையாது, எல்லாமே அவங்க கஷ்டப்பட்டு வாங்கின பொருள். இது விழிப்புணர்வு தான். யார் பொருளுக்கும் யார் ஆசைப்பட்டோம்னா கடைசியில் நம்ம எதுவுமே இல்லாமல் இழந்து விடுவோம். அவர் சொன்னது மாதிரி இந்த நாடகம் 7 மாதத்துக்கு முன்னாடி கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னார். ஓகே, இந்த ஒன்றில் தான் உண்மை தான். வையாஜி வரைக்கும் எந்த தேதியுமே கிடையாது. ஆவணிக்கு அப்புறம் ஒரு பெரிய படம் நடிக்கிறதுனால மறுபடியும் படத்தில் நடிச்சிட்டு மறுபடியும் உங்களை சந்திக்க வருவேன். என்ன படத்தில் நடிக்கலாம், அவங்க பேசுகிற பாஷை புரியலை. மெட்ராஸுக்காரங்க நோன்றேன் அண்ணே, நோ என்னன்னா கூட்டு வைக்கவா கோயம்பு அப்படின்ட்டேன். நான் கிளம்பி போயிட்டேன். அப்புறம் ஒரு ஆள் குழம்புனே கிளம்ப சொல்லலைன்ட்டேன். நான் என்னத்தை கண்டேன். சோக்கா சொல்கிறியாண்ணா? நான் ஜிகர்தனில் கேட்டேன், சார் எங்கே இருக்காரு? அதை லெஃப்ட்டில் வையும், அதை ரைட்டில் வா, சைட்டாக எடுத்துக்கிட்டு இருக்கான். என்னத்தை சொல்ல, நோத்தாங்கம்மான்றான். கோத்தாங்கம்ப நம்ம போய் நோத்தாங்கம்மான்னு அறுவல் எடுத்துருவாங்க. ஆனால் தேசங்கள் தோறும் பாசைகள் வேற இருக்கலாம். ஆனால் என் தமிழனுடைய அந்த வீர விளையாட்டுக்கு இணை எவனும் கிடையாது. உலக நாட்டுக்கே பயங்காட்டினேன் தமிழன். இப்போ நம்மெல்லாம் போய் செக்ஸ் வீடியோ கேட்குறோம். அதில் மிதக்குது, எல்லாமே மிதக்குது. நீக்குறக்காரன் ஸ்டாண்டு போடுறான், அவன் ஸ்டாண்டு போடுறான், ட்ரில்லு போடுறான், 3 கிலோமீட்டருக்கு தண்ணியை பீச்சு விட்றான். அவன் வேற லெவல் பண்ணுறான். நம்ம போய் கணேஷ் பையில போட்டுட்டு தொட்டு கும்பிட்டு வர்றான். டொக்காஸ் லோக்க கப்ளிங்க இதெல்லாம் மண்டை வரைஞ்சி வச்சு பொண்ணுக்கு இப்படியே அலைவேன். எங்கன்னு கிடந்தாலும் போவாங்கிறா. உண்மைதான். அந்த காலத்தில் நம்ம ஐயாக்கெல்லாம் 12 உள்ள 13 உள்ள வத்தம்னு சொல்கிறோம்ல, அப்போ விட்டு போடல. அவனுக்கு எது மூட கலப்பம்னா ஆடு மாடு தான். மாடு தவச்சுன்னா இங்கே தவிருவான், ஆடு தவச்சுன்னா வெதரை தட்டணும். இந்த கெடுத்து விட்டேன் நகைச்சுவைய. 13 உள்ள 16 உள்ள இட்ஸ் வெரி டேஞ்சர் ஒர்க். அந்த காலத்தில் ஜட்டிலாம் கிடையாது, பெரியவங்களுக்குலாம் கோமணம் தான். எனி டைம் அவுத்து விட்டுதே தெரியுவான். இப்போ ஜட்டியை பார்த்தோம்னா செத்துருவான். 200 ஓட்டம் இருக்கு, புறம் கசடுகள் கிருமிகள் சட்டி போட்டுருக்கான்னு பார்த்துருவேன். ஓகே, நீங்கள் சிரிக்கணும். ஒரே ஒரு விஷயம், கவலை இல்லாத மனுஷன் இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. நான் ஆடு மேய்த்தவன் என்பது பெருமை எனக்கு. அதில் போயிட்டு எம்கேஆர் அவன் பெரிய வசதியான இல்லைப்பா,
அவன் ஆள் தகன்னு இருக்கான். ஜெம்பரியாடு மேட்ச் ஆளுதேன் நான். ஏன் பெருமையாக சொல்லுவேன், நல்ல ஜோக்கு தான், நல்ல டைமிங். அவன் மூத்திரத்தை குடி, ஆடியன்ஸ் பேசுகிற அளவுக்கு ஆகி போச்சு என்னோட பர்ஃபார்மன்ஸ். கொஞ்ச நேரத்தில் காலி வந்துட்டானடா, காசை வெட்டி போடுறான். நாளைக்கு நீ பப்புன்னு போட அந்த தெருவில் தெரிய. செம்பரி ஆடு அப்படின்னா என்ன தெரியுமா, நல்ல ஜோக்கு தான். என்ன ஆளுக்கு பேசிக்கிட்டே இருந்தது என்ன விஜய் டிவி எபிசோடாடா, நாடகம். நான் தவறு என்று சொல்லவில்லை. மனிதனுக்கு மனிதன் நன்றியை மறந்து விடுவான். ஆனால் வாயில்லா ஜீவன்களை நீங்கள் எல்லாம் வளர்த்தீங்கன்னா ஆடு மாடு உங்க குடும்பத்தை காப்பாத்துமியா. யார்ட்டும் கை கட்ட தேவையில்லை, கை கட்டி நிற்க தேவையில்லையே. ஓனரை பார்த்தா நடிப்பேன், ஐயா உட்காந்துங்க செருப்பு தொடச்சி விட்டியா. ஓனர் அங்கிட்டு போனோடனே காலு மேலே காலை போட்டு சீரட்டை முட்டை விடுவேன். உங்கள் ஓனர் வர்றா கடக்க அவன் கிடக்கேன். அண்ணன் அண்ணன் என்ன உலகம் இந்த உலகம் தானே. பொம்பளை ஆளுக்கெல்லாம் ஒன்று சொல்கிறேன், ஆத்தா பியூட்டி பார்லருக்கு போங்க, பியூட்டி பார்லர் போய் மசுரை தீய பிடிக்க விடு. புருவ ஹேர் ஹேர் ஹேர். ஏன் அந்த காலத்தில் எங்கள் அப்பத்தாலாம் போய் பியூட்டி பார்லர் போய் படுத்துக்கிட்டு ஆரம்பிச்சு கரம்ப மண்ணுதேன். கரம்ப மண்ணை போய் தேய்ச்சிட்டு கம்மாய்க்கில் போய் தவண்டி அடிக்கும், பாவாடை முட்டையாக தெரியும். அந்த முட்டைக்கில் ஒரு ஆள் போவேன், எங்கள் ஐயா போய் ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பேன். பூராமே மசுறு பூரா அப்படிதான். அப்படி நடந்து போச்சுன்னா மசுறு அண்டா அண்டாலாம் தள்ளி விட்டுறேன். அப்படி கொட்டை கிட்டையெல்லாம் அப்படி போய் அப்படி போடுச்சுன்னா மூங்கிக்கம்லாம் பிடிங்கி கொட்டையை சாச்சி விட்டு போயிடுவாளுங்க. இப்போ பஸ்ஸில் சரியான கூட்டம். பயிலு பூரா காலேஜ் பயிலு, இங்கிட்டு பார்த்தா கொத்தனார் மட்டக்கம் போட, சின்ன பயிலுக்கு பேக்கோட தொங்கிக்கிட்டு இருக்கேன், கண்ட்ரைட்டு தொங்குறேன். ஐயோ, ஒரு பயலுக்கு கம்பி வலிக்கிருச்சு, அங்கே ஒரு பிள்ளை நின்றுச்சு. அந்த பிள்ளை மசுரை பிடிச்சேன், கையிலே வந்துருச்சு. அத்தா ஒட்டு மசுறு மொத்தமாக சாத்து நீர்மலைக்கு போயிட்டேன். செய்யலாமா, மசுறுனாலும் உசுறு போச்சு ப்ரோ. என்ன ஜோக்குன்னு யோசிச்சிரி இல்லை வெற்று முழுங்கு இப்படியே பார்க்குறியே. ஓ என்ன சொல்கிறேன்னு. கரம்பு ஆவாரம்பு உம்பு உன்பு கும்பு. நாடகமாக செக்ஸ் படமானே தெரியல. ஏன்னா தவறுகள் செய்யுங்க அன்பு உறவுகளை. கணேஷ் பேல போடுங்க, தண்ணி அடிங்க, சீமக்கல்ல மண்டி ஓடு, என்ன வேணா பண்ணு. காலத்துக்கு திருந்த பார்க்கணும் எல்லாருமே. யார் திருந்துறா, யாரும் திருந்த மாட்டான். இந்த கூட்டத்தில் மட்டும் ஒரு ஆளுக்கு போயில இல்லைன்னா அவன் அப்படியே வெறிவெறின்னு பார்ப்பேன். யாரும் பாக்கெட் எடுத்தானா சைஸாக கேட்பேன், நீங்கள் எந்த ஊர் ப்ரோ? அவன் அங்கே தான் மணப்பாறை தான் அங்கே சின்னமாக கட்டி கொடுத்துருந்தேன். அவன் சின்னமாகவே இருக்காது. அந்த புயலை ஜைட்டாக கேட்க மாட்டேன். அப்படியே எத்தனை வருஷமாக போகிறீங்க அந்த புயலை, வாடகை ஒத்துக்கிறாது ப்ரோ அப்படின்றியா. அவன் என்னதே வேணும், ஒரு போட்டுக்கு லேசாக கொடுங்களேன், கொடுங்க ப்ரோ வாங்கி தரேன். சரின்னு ஓஜி கொடுத்துட்டானே அவன் அரை பாக்கெட்டை தட்டுவேன். அரை பாக்கெட்டை தட்டிட்டு ஓண்டுவேன், கொடுத்துவேன், தள்ளி வெட்டிடுவேன், பாக்கெட்டை கழுவி வந்துட்டான. அதே மாதிரி முதல்லாம் போய் வெட்டி கடையில் போய் கேட்பான், ஏனே வெட்டிக்கடைக்காரன் போலீஸ் ரைடு எவ்வளோ வேணால் கொடுங்கண்ணே, நான் மச்சான்லாம் இங்கே தான் வேலை ஆக்குறாரு. அவன் தரவே மாட்டேன். இப்போ சில பேர் இந்த மண்டை வெப்பன் 38-40 வயசில் பொண்ணு கிடைக்கல. பொண்ணு கிடைக்காம கடையாக போய் கேட்குறாங்க, ஏக்கா நம்ம ஊரில் எதுவும் ஜெகநாட்டில் கிடைக்குமா? அது என்னப்பா பொண்ணுதேன், 2 உள்ள தாய் 3 உள்ள தாயாக இருந்தாலும் ஏற்றுக்கிறேன், ஒன்றும் செய்ய முடியல, நரம்புலாம் தேஞ்சு வச்சு கலாடி. பொம்பளை ஏத்தா அப்படி சிரிக்கிறிய, நல்லா சிரிங்க சிரி, சிரிச்ச உழப்பாயிரம். உங்கள் வீட்டுக்கார காலையில் 3 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு நல்லா காலை கழுவி விட்டுரு. காலை கழுவி விட்டு சந்தனம் சுமால் குங்குமம் வைத்து விட்டு காலை வணங்கி விட்டு கேஸ் அடுப்பை பற்ற வை. அடுப்பு திக்குன்னு எரியும். அங்கிட்டு நீ அடுப்பு பற்ற வையும், முடிச்சுங்கிட்டு செய்தி வீடி பற்ற வைக்கிட்டு. ஆமாம், பெண்கள் என்ன லேசு கிடையாதுப்பா. ஆம்பளை முதல் நாள் சாப்பிட்டா சரக்கை அடிச்சு விட்டு கைலி ஒரு பக்கம் விலகி கிடக்கும், கண்டங்கருவ பாம்பு ஒரு பக்கம் கிடக்கும், எல்லாத்தையும் கிளச்சி சரி பண்ணணும், சும்மா கிடையாது. அதே மாதிரி சீரியல் பாருங்கள் தாய், சீரியல் நல்லா பார்க்கணும். சீரியல் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை 1.25 கோடி ஏற்றி விட்றாங்க. சீரியலை பாரு. சீரியலில் ஒருத்தன் செத்து போயிட்டான்னா அங்கே நீ ஒத்தையில் உட்காந்து அழுகாத, பூரா பொம்பளையும் கூப்பிட்டு நீர்மாலைக்கு போய்
ட்ரம் செட் எடுத்து அப்படியே சுக்கு 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 ஆடிட்டு வா, குடும்பம் புழு புழுன்னு இருக்கும். இதை கருத்துக்கள் என்னத்த சொல்ல, எல்லாமே உங்கள் குடும்பத்து மேலே கவனமாக வைங்க. அடுத்தவன் அப்படி வாழ்கிறேன் அப்படி வாழ்கிறேன்னா அதை நம்பி வாழ்ந்தவன் தோற்று விடுவேன். உனக்கு நீதான் அழகன். அவன் தான் ரொம்ப பாதிக்கப்பட்டவன். அவன் மண்டை கண்டெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கா. அவன் நினச்சிட்டேன் அண்ணன் சொல்லுதாட்டா நல்லா இருப்படா, நீ அழகன்டா, கருப்பு அழகன். அவன் எப்படி பின்றான், மருதமணியை தூக்கி சாப்பிட்டான்டா அவன். அவன் மருதமணி உள்ள முண்டைக்கு குளிர் காய்ச்சந்தா வெட்டி இழுத்துட்டான் காரில். நம்ம இந்த நடிகர் பிடிக்கும் அந்த நடிகை பிடிக்குன்னு சொல்லுவதை விட உங்கள் அம்மாவை பிடிக்கும், உங்கள் அப்பாவை பிடிக்கும். நான் தான்டா அழகுன்னு சொல்லு, நீ தான் என் அழகு. நீங்கள் அத்தனை பேருமே அழகு. தமிழனுக்கு மிஞ்சி உலகத்தில் அழகே கிடையாது. அதை நம்ம ஒத்துக்கிறோமாக்க. பொம்பளையை போறாமல் போடுறது மசுரதேன். அதை பெருசாக பேசுங்க கூட்டம் போட்டான். அவள் பிரியாவுக்கு மசுரு, நல்ல மசுரு. எப்படி அவ ஊர் மண் அப்படி. ஆமாம், மண்ணில் தான் 10 வருஷம் ஊற வச்சு அவிச்சா. ஆம்பளை ஆள் கேட்கலையானே ஐயா, ஸ்பீக்கர் படிக்கலையா, வயரை பாருங்க. கமான் பாய், ஒன் மோர். ஆம்பளை எதில் போகிறான் அப்படின்னா வண்டியில் தான். அப்போல்லாம் TS50, அந்த TS50 பள்ளிக்கூட காலத்துலாம் ஓடி போய் பார்ப்பேன். புகையாக கக்கும். வீட்டு வேறுண்டான். அது ஏன் வீட்டு வேறுன்னா, நீ விட்டுட்டு போயிருந்தோம். அதை விட மாட்டேன். அதில் 4 பேர் ஏறிக்கிட்டு திணறான், கருத்து புருன்னு கிளம்பிடுவாங்க. இப்போ பைக்கு பூரா பயங்கரமாக இருக்கும். 1.25 லட்சம் 2.5 லட்சம். டயர் மட்டும் இந்த தண்டி இருக்கும். கருது புருண்டுவேன். கட்டில் கடந்த ஆள்லாம் மூக்காந்தண்டில் அடிபட்டு பிறண்டு ஓடி, அதுலேயும் அந்த பைக்கை வச்சுக்கிட்டு பொண்டாட்டியை கூட்டு போவேன். அது பொண்டாட்டி ஆடி அசோக் பார்த்து 100லே போடா. அவன் பர்சு புருன்னு போய் வேகத்தில் விட்டு நத்தத்தில் பொண்டாட்டி விழுந்துருவான். மதுரையில் போய் கேட்பேன், ஏய் என்னடி ஆளை காணா, மசுரை புடுங்க காணா, செப்ப இறங்கி போய் கிடக்காண்டா, அது கெந்திட்டு போ பூரா வண்டி. அப்படி இந்த அடுத்த வண்டி வாங்க ஷோரூம் போனேன். சாங் பாடுவோமா? பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம் இருமுடிய தலைஞ்சு வந்து வாரம் அதை இறக்கி வைக்க புரிவாய் சாமி. பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம் ஐயப்பா. மலைகளை போட்டுக்கிட்டு வாரம், மலைகளை போட்டுக்கிட்டு வாரோம், மாலைகளை போட்டுக்கிட்டு வாரம், சபரிமலை மணிகள் தானே பார்க்கத்தானே போறான். பம்பா நதிக்கர ஓரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம் ஐயப்பா. கொல்லிமலை, ராலிமலை, பிறகு மலை, 5 மலை, அட கொல்லிமலை, அட ராலிமலை, பிறகு மலை, 5 மலை, 5 மலை பாருங்க. அந்த ஐயப்பனை நாடி ஓடுங்க. நீங்க 5 மலை பாருங்க, அந்த ஐயப்பனை நாடி ஓடுங்க. சாமியே சாமி சரணம், ஐயப்ப சரணம், சாமியே சரணம் ஐயப்பா. மாலை ஓடாத ஆளுகள்லாம் நிறைய இருப்பீங்களே. மாலை ஓட்ட ஆளு கூட கை தூக்குங்க. போதும் போதும் போதும், லிஸ்ட்டு ரொம்ப சுறுசுக்குதுடா. ஓம் சக்தி நான் தான் சொல்லி விட்டேன். சொன்ன வாக்கு பழிச்சிருச்சு. ஆமாம், குத்தாட்டம் போடுறேன், ஆத்தா உன்னைய குத்தி போட்டேன்.
அவளை நீல பஜா சாச்சிட்டாளு பொம்பளைய வரும். இதில் வேறு இந்த டெய்வர் இம்பிட்டுக்கானா இருக்கேன் சுற்றி ஊற்றிப்பேன் மாதிரி அவனை சுற்றி 10 பொம்பளைய டெய்வரம்மா டெய்வரு ஓம் சத்திய டெய்வரு டெய்வரம்மா டெய்வரு. இந்துக்கள் கலாச்சாரத்தை நான் கேலி செய்யவில்லை. இந்த கலாச்சாரங்கள் ஏன் இந்த காலத்தில் கெட்டு சீரழிந்து கொண்டிருக்கிறது சுட்டி காட்டுகிறேன். நான் சாமி என்பது உங்கள் வீட்டு கிள்ளிக்கிற கிடையாது. இன்னைக்கு கலிச்சேரி காளிமுனியா 18ஆம் படியான் அருள் இல்லை என்றால் எம்கேஆர் என்ற ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் வாழ முடியாது. அனுதினமும் சாமியை வேண்டிக்கிட்டே இருக்கு. நீங்கள் எத்தனை சாமிக்கு மாலை ஓடுங்க, எத்தனை சாமிக்கு நேர்ந்துக்கங்க, உங்கள் குலசாமியை மட்டும் தினமும் வணங்கி பாரு, நீ வாழ்க்கையில் உயர்ந்துருவ. குலசாமி இந்த ஜீவன் ராத்திரிலாம் வந்துச்சு 2 நாளைக்கு முன்னாடி. எத்தனை பேர் ஜாமியை காணா கல்ல காணா தேடி தெரிஞ்சேன். இவனு பூரா நடு காட்டுக்குள்ளே குலசாமின்னு கண்டனர் லாரியில் போயிட்டாங்க. போய் பார்த்தா சாமியை காணாம். ஒவ்வொரு பொம்பளையே சாமி ஆடி, ஒரு பொம்பளை தெக்க ஆடி போகிறா, ஒரு பொம்பளை வடக்க ஆடி போய் நெறிஞ்சு முள்ளு குத்தி ஓடியான்ட்டான். திடீர்னு பார்த்தா ஒரு 30 பேர் ஒரு இடத்துல வந்துட்டாங்க. விழுந்து நம்ம சாமி இந்த இருக்குடா அப்படின்னு சொன்ன உடனே அட்ரா கொட்டை டன் ஆடி சாமி அலசும்னு ஒரு குடம் கம்மா தண்ணியை ஊற்றி அலசுறாங்க. தொண்டி 7 கிலோமீட்டர் போட்டிருக்கு. மைலுக்கல் ஆடி இருக்காங்க. இந்த ஜோக்கு எவ்வளோ நேரம் ரீச் ஆக மாதிரி சோத்தியா அந்த ஜோக்கை கடுக்கு தெரிஞ்சாங்க. 4 பேர் சிரிக்காட்ட போச்சே. ஏன்னா என் மருமையன் பாரு, என் மக வீட்டுக்காரு எவ்வளோ லேட்டாக சிரிக்கிறாரு. இப்போத்தையும் ஊற்று ஊறுது. எப்போ குலசாமியை மட்டும் வணங்க மறுத்துறாதீங்க. மாலை ஓட்டு போகிற பொம்பளை ஆளுகள்லாம் ஆத்தா ஒரே மாதிரி சேலை கட்டு போகிறைய ஓம் சக்தி தெய்வம், துடியான தெய்வம். அந்த தெய்வத்துக்கு எப்படி போகணும்னா நீ காரில் உட்காந்துக்கிட்டே அப்படியே ஒரே மாதிரி மூக்கை நல்லா இழுத்து விடணும். இழுத்து விட்டுட்டு ஓம் சக்தியை நினச்சா ஆத்தா உன்னை நம்பித்தான் வர்றான், அடுத்த வருஷம் 100 வேலையை 150 ரூபா ஏற்றி கொடு, சிலிண்டரை குறைச்சி விடு, பக்கத்து வீட்டில் அழகம்மா குழம்பு வைக்கிறா மணக்குது, ஏன் குழம்பு மட்டும் கருகுது, உனக்கு என்னடி குறை வச்சு இதை நேர்ந்துட்டு போவாங்களா அவனாது? எப்படி நேர்ந்துட்டு போனோம்னா 4 பேரை போகிற நாங்கள் முன்னேற வேண்டும். நாங்கள் முன்னேறும் பொழுது, நாங்கள் வசதியாக வரும்போது எங்கள் நிலைமையில் இருந்த கஷ்டப்பட்ட ஏழை மக்களுக்கு 10 ரூபா உதவி செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டு போ. இங்கே இருக்க அத்தனை பேருமே கேப்டன் விஜயகாந்த் ஐயா தான். உண்மைதான். ஒருவேளை ஒரு ஆளுக்கு டீ வாங்கி கொடுத்தா கூட நீதாயா தருமே. விடு தலைவா. ஓகே தலைவா. அப்படியே 10 மூடை சிமெண்ட் அனுப்புன மாதிரி சொல்லுவேன். என்ன மொத்தமான வஞ்சிருப்பேன், இப்போ வந்து நடிப்பேன். மாலை ஓட்டு போகிற பொம்பளையை நல்லா கவனிச்சு பாருங்க. டிரைவர் உங்கள் வீட்டில் என்ன வேலைக்காரனா கிடையாது. ஓட்டுநர்கள் அத்தனை பேருமே நம்ம எல்லையை நின்று காவ காக்கக்கூடிய 18ஆம் படி கருப்பை நான் பார்க்குறேன். நம்ம பொழுதுபோக்குக்கு குற்றாலம் போகிறோம்னு தண்ணியை போட்டு படுத்துருவான். ஆனால் அந்த ஓட்டுநர் எத்தனை மனிதர்கள் உள்ளே உட்கார்ந்துருக்கிறார்கள், அத்தனை பேருக்கும் குடும்பம் இருக்குது, பார்த்து கொண்டு போடா. அந்த வாகனத்தை தொட்டு கும்பிட்டு அதை ஓட்டுறாங்க பற்றில ஓட்டுநர். அவங்கள்ட்ட எப்படி இருக்கணும்னா நம்ம சொல்லணும், இங்கே வாப்பா என்ன ஒரு மாதிரியா தூக்க வர மாதிரி இருக்கா, நிப்பாட்டு பேக்கரியில் ஒட்டியை சாப்பிடு, மூஞ்சியை கழுவு. ஆனால் ஓட்டுநரை மட்டும் யாருமே கண்டுக்கிறது கிடையாது. அவங்க விஷயத்துக்கு போனோடனே ஒரு ஓரத்தில் போய் வண்டியை நிப்பாட்டுவாங்க. நம்ம மட்டுமே சாப்பிடுவோம். அவர்களை சாப்பிட்டீங்களான்னு கேளுங்க என் அன்பு உறவுகளை. உண்மைதானே? இல்லை கைது 4 கூட டிரைவராக தான் இருப்பேன். அதே உண்மை. உங்களுக்கு பெருமையாக சொன்னாலும் பிடிக்காது, இறக்கி பேசினாலும் பிடிக்காது. நான் நல்லதுக்கு தான் சொல்கிறேன். அந்த ஓட்டுநர் எப்படி போடுவார்னா, அந்த ஓம் சக்தி கோயிலுக்கெல்லாம் பொம்பளை ஆளு உரம் 10 பருவத்தோடு வேப்பங்கொலை தலையில் வச்சு அந்த வண்டி கண்ணாடியே மறைக்கிற அளவுக்கு வேப்பங்கொலை. எங்கள் ஊர்லாம் 1 டன் வேப்பங்கொலையை கட்டிடுச்சு. டிரைவர் தெரியாமல் கவக்கம்மை முட்டு கொடுத்து ஓட்டிகிட்டு போனேன். ஓட்டிகிட்டு போகும்போது ஃபஸ்ட்டு சாங்கு எடுத்தவொடனே அப்படியே 4 வேலுக்கு 4 எலுமிச்சம்பழத்தை வச்சு ஒரு 1/2 கிலோ சூடத்தை வச்சு எரிச்சு அந்த சூடை அமர்றதுக்குள்ளே 150 லிட்டர் டீசல் காலி ஆயிடும். ஆகிட்டு போகுது எவன் எப்படி சொத்து ஆகிட்டு போகுது. அது நம்ம நல்லா இருக்கணும் தானே வேண்டாரு. வேண்டி எடுத்துகிட்டு போகும்போது இங்கேருந்து எங்கே இது என்ன விட்றாங்கன்னா செந்தூர்லேருந்து கொஞ்சம் தூரம் போகும்போது ஃபஸ்ட்டு சாங்
ஒரு ஆணை கன்றை உமையாள் திருமகனே பாராத கற்பகத்தை பேணி நான் பொம்பளை ஓரான் நல்ல வாட்டு. அடுத்து கொஞ்சம் தானே செல்லாத்தா குண்டு 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 செல்ல மாரியாத்தா அடாடா நல்ல வாட்டா. மூணாவது வாட்டு போடும்போது இந்த ஓம் சக்திக்கு ஒரு தலைவி இருப்பாங்க முன்னாடி. அந்த தலைவி எப்போ பார்த்தாலும் பேக்கு சிப்பை திறந்து பார்த்துக்கிட்டே இருக்கான். ஏன் அவ கருப்பாயி இன்னும் 200 தரணும், இவன் 300 தரணும். காலை அங்கே போய் மேலுமருவத்தில் புலந்துடுறேன். அதைத்தான் வேண்டும். காசு கப்பி என் கையை பிடிச்சிடாம பார்த்து காத்தா அது. அவங்க உடனே டிரைவர் சோல்ட தட்டுவாங்க. டிரைவர் தம்பி. அவர் உடனே சத்தி என்ன செய்ய வேண்டும் சத்தி? உள்ள இருக்க பொம்பளை எல்லாம் குத்தாட்டம் போடுற மாதிரி ஒரு சாங் போடுறியா? ஆகட்டும் சத்தி. கிளம்பிடுறியா? யமுனா நதி கச்சவோரத்தில் கண்ணா உந்தன் கட்டாங் கட்டாங். அவன் கீராடு தெரியாம அவன் ராட்டை போட்டு ஆட்டி அவன் சைடு மிரரில் பார்ப்பேன். இவ்வளவு நம்மளை கொண்டு வருவாள். என் பொண்டாட்டியை விட்டு வந்து 13 நாள் ஆச்சு. பூக்கள் அங்கே இங்கே பூக்கள் கொண்டு போய் விட்டுருவேன் புளிய மரத்தில். ஆடி ஆடங்கு மைத்த புருங்கும். ஏன் ஏன் அப்படி பண்றீங்க? டிரைவருடைய ஓட்டுநர் கவனம் சிதறி சென்றால் நாம் அத்தனை பேருமே பயணங்கள் சரியாக முடியாது. அதனால் ஓட்டுநர் கவனங்கள் சிதற விடாமல் எல்லாரும் பாதுகாப்பாக செல்லுங்க என் அன்பு உறவுகளே. கருப்புசாமி இரு, 18ஆம் படியிலேருந்து வர்றது உனக்கு பக்கமா? அது வந்து நீ சொல்லணும், கூப்பிட்றானா அப்போ தான் கூப்பிடுவேன். நீ கெடுத்து விட்ட நோட்டீஸை வாசிக்கிறேன். காயத்ரி என்ன கருத்திலும் புனலாங்குடியே திண்டுக்கல் மாவட்டம் நத்தவட்டம் செந்திரை கிராமத்திலே திருநூத்துப்பட்டியிலே அமைந்திருக்க அருள்மிகு ஸ்ரீ வீசன கருப்பசாமி, ஸ்ரீ கன்னிமார் சாமி, ஸ்ரீ முத்துமாரி சாமி, ஸ்ரீ பெருமாள் சாமி, ஸ்ரீ முடிமலை ஆண்டவா சாமி மகா சிவராத்திரி விழாவை முன்னிட்டு இன்றைய தினம் தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பங்கள் ஒன்றுபட்டு இந்த அற்புதமான பலா மேடை மங்கு மங்குன்னு குடித்து நடிக்கக்கூடிய நாடகமா ஸ்ரீ வள்ளிதர்ம நாடகம் உங்கள் மத்தியில் அது விமர்சையாக நடைபெறும். நடிபிச வேந்தன், நடிபிச மன்னன், உங்கள் அபிமான நட்சத்திரம் குமரவேல் அவர்கள் இந்த மேடையிலே வேடன் விரத்தனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். பல திரைப்படத்தில் நடித்து கடைக்குட்டி சிங்கம், கொம்பு வச்ச சிங்கம், அஞ்சாமை போன்ற வெற்றி படங்களில் நடித்து பட்டிமன்ற பேச்சாளர், பட்டிமன்ற நடுவராக இருந்து இந்த நாடக கலையிலே நானும் நடித்து பேர் வாங்குவேன் என்று வந்த BA படிச்சிருக்காங்க. ஒரு கைதட்டு கொடுக்கலாம். என் அன்பு சகோதரி காயத்ரி அவர்கள் வள்ளியாக சொல்லிக்க காத்து கொண்டிருக்கிறார். புதுக்கோட்டை சொல்லுவான் முத்தப்பா அண்ணன். நாரதர் முத்தப்பா ஒரு கேள்விக்கு 16 பதில் சொல்லுவார். அவரோட அவ்வளோ நாடகம் ஆடி இருக்கேன். ஆனால் அதுக்கப்புறம் நாடக உலகத்தில் பேச்சாற்றல் நிறைந்த ஒரு சகோதரன் யாருன்னா இன்னைக்கு வந்திருக்க என் நண்பன் விஜய் அவருக்கு நாரதராக தோன்றி உங்கள் அன்பு பெற ஆறுமணிய கலையரசு, பின்பாட்டி இசை அமுது என் தம்பி கலைமணியை நான் சொல்லணும். நாட்டில் அவங்கவுங்க படித்ததுனால எத்தனையோ ஆஃபீஸை ஏறி இறங்குற, படித்ததுக்கு ஏதாவது ஒரு தொழில் பண்ணலாம்னு தெரியுறீங்க. ஆனால் ஆசிரியர் வேலையே விட்டு தன்னுடைய குடும்பம் தந்தை இந்த கலையில் இருந்ததனால் இந்த கலையிலே நான் இருப்பேன் என்று சொன்னானே இந்த தமிழன். நன்றி நன்றி. என் அன்பு தம்பி கோயில்பட்டி SS கலைமணி அவர்கள் ஆறுமணிய பின்பாடல். மண்ணை விட்டு மறைந்தாலும் மக்கள் மனதை விட்டு மறையாத கேப்டன் விஜயகாந்த் அண்ணர் நினைவாக ஏழைகள் வாழ நீ செய்த யாகும் என்னென்னவென்று எங்கே சொல்வே, அன்பாலே சேர்ந்த நெஞ்சங்கள் வாழ நீ செய்த தியாகம் எங்கே சொல்வே, இன்றைக்கும் என்றைக்கும் நீ எந்தன் பக்கத்தில் இன்பத்தை வர்ணிக்கும் என் உள்ளம் சொர்க்கத்தில் மன்னவன் காவிய நாயகனே, என்னுயிர் தேசத்து காவலனே,
வாடிய பூமியில் கார்முகிலாய் மழை தூவிடும் ஆணுடும் என் மகனே. சிந்திய வெள்ளை செம்பியாச்சு என் கண்ணம்மா, செந்திர வீடியில் என் மனத்தாச்சு என் பொன்னம்மா, சேராடும் பாலூரும் நீரம் பொன்வானம் எங்கும் பொன்வானம் செந்திய தாச்சு என் கண்ணம்மா, செந்திர வீடியில் என் மனத்தாச்சு. தாய் தந்த பாசம் தந்தை உன் வீரம் செய்கொள்ள வேண்டும் அன்பே அன்பே. காலங்கள் போக்கும் கை தந்தை காக்கும் என் பிள்ளை தந்தை இங்கே இங்கே. வீட்டிற்கும் நாட்டிற்கும் நான் பாடும் பாட்டிற்கும் எத்திக்கும் தித்திக்கும் என் இந்த கூட்டுக்கும் என்னக காவிய நாயகனே, என்னுய தேசத்து காவலனே, என்னக காவிய நாயகனே, என்னுய தேசத்து காவலனே. பாடிய பூமியில் பார்முகிலாய் மழை தூவிடும் வெண்மை சித்தை என் கண்ணம்மா, செந்திர வீதியில் மனத்தாச்சு. மிருதங்க சக்கரவர்த்தி மிருகத்துவான் தம்பி கலைமணியும் மிருதங்க சக்கரவர்த்தி கண்ணனும் கூட பிறந்தவர்கள். இந்த அண்ணன் தம்பி ஒற்றுமை மாதிரி யாருக்கு இருக்காது. என்னன்னா கண்ணனும் டிப்ளமோ படித்தவன். காசு வாங்குறதுல அதுக்கு பச்சிருக்கிறிய எம்கேஆர் பருப்பு குருப்பு முத்து கோம்பட்டி. முத்து கோன்பட்டியா கோம்பட்டியா? முத்து ஐயா வேற மாதிரி இருக்குங்கய்யா. முத்து கோம்பம்பட்டி. சரி விடுங்க. முத்து பிரபு மூர்த்தி சார்பாக ரூபாய் 101. இந்த அட்டையை எங்கன்னு எடுத்த? தக்காளி தொழிலாம் தெரியுதாடா. ஆளை காலி பண்ணி பார்க்குறியா? என் அன்பு தம்பி படித்த ஒரு பட்டதாரி, முறைப்படி இசையை கற்றுக்கொண்டவன் என் அன்பு தம்பி கண்ணே. இன்னைக்கு ஒரு வாத்தியார் சாணத்தில் அவன் இருக்கிறான். வாழ்த்துக்கள் கண்ணா. கோயில்பட்டி கண்ணன் அவர்கள் மிருதங்கத்தை இசைப்பார்கள்.
திருநூற்றுப்பட்டியை சேர்ந்த தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக ரூபாய் 101. பலவாத்திய மன்னன், பலவாத்திய சக்கரவர்த்தி, பாசத்துக்குரிய அன்பு மாப்பிள்ளை, என்னுடைய மகளுடைய வீட்டுக்காரர். இவரை சொல்ல தேவை கிடையாது. அதிரடி மன்னன் தான், ஆல்ரவுண்டு சூப்பர் ஸ்டார்னு பட்டம் கொடுக்குறேன். 4 ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடிக்கிற அடியில் இவங்க பூராமே கைதட்டணும் மாப்பிள்ளை, இல்லைன்னா என் மகளை வீட்டுக்கு திருப்பி விடுங்க. நாங்கள் 2 பேரும் ட்ரெயினில் வெள்ளரி பிஞ்சு வியாபாரம் பார்த்தாது பொழைச்சிக்கோம். மாடு சுத்து மாடாக இருக்குமா? இந்த பலவாத்திய கலைஞர் பிடிபடுவாரா? சவால், கமான். எங்களது ரூபன் அவர்கள் ஆல்ரவுண்டை சேர்ப்பார்கள். நான் கூட சொன்னேன் மகளை திருப்பி கொடுத்துருங்க, மன்னிச்சுக்கோங்க. இப்போ இன்னும் 2 பிள்ளை இருக்கு, அதையும் கட்டி கொண்டு போய் ஏதாவது பால் பண்ண வச்சு பொழைங்க. நல்லா இருக்கணும். உண்மையிலேயே எத்தனை பிள்ளை கொடுத்தாலும் இந்த மனுஷன் இந்த தொழிலை வச்சு காப்பாற்றி போடுவா. ஐயா நீ நல்லா இருக்கணும்யா, சூப்பர்யா, வாழ்த்துக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். ஏன்னா இவ்வளோ தூரத்துக்கு வெறி கொண்டு அடிக்கிறாப்புலன்னா அடிப்பு, அதான் அடிப்பு. சிறந்த முறையிலே என் தம்பி வர்றேன். வாடா ஐயா வாடா, இங்கே ஒன்றால் வந்துருக்கேன். திருநூத்துப்பட்டி ஸ்ரீ சாமி வாடகை பாத்திர கடை. சரிப்பா, அதுக்கு என்னடா இப்போ வாடகை? ஸ்ரீ சாமி வாடகை பாத்திர கடை திருநூத்துப்பட்டியை சேர்ந்த உறவுகள் சார்பாக 101. வாழ்த்துக்கள் தம்பி. பாத்திரம் மட்டும் வாடகைக்கு விடாத, அதாதே விடா. நீ என்னப்பா இது, நான் ஏதாவது ஒன்று சொல்ல விட மாட்டியா? சிறந்த முறையிலே இங்கே சீன்தாளமை அமைத்துக் கொண்டிருக்கின்ற என் அன்பு தம்பி
அவனும் படிச்சவன். ஹலோ, இன்னது ஏற்றி வைங்க, கொஞ்சம் வாலியம் வைங்கண்ணே. கொஞ்சம் இப்படி வரையா அவன் காலில் விழுகிறீங்க. அவன் குறைக்காதீங்க பங்காளி, ப்ளீஸ். குறைச்சிட்டீங்க. அன்பு ரேடியோஸு உலகம் பூரா பேரானது. நான் உங்களை பேரை ஏற்றி விட்டாத்தேன் நீங்கள் குடும்பம் நல்லா இருக்கும். நீங்கள் நல்லா இருந்தாத்தேன் நாளை பின்னையாவது 100 ரூபா தருவேன். இப்போ 1 ரூபா கூட தரலையே கொடுப்பான்னு சொல்லுவார் எங்கள் அண்ணே. வண்டி மைலேஜ் கொடுக்கல, டோல்கட்டு கம்பியை தூக்குனா 200 ரூபா ஆக்குறேன். அன்றைக்கி வேறு ஏதாவது தூக்குனேன்னு அவன் தம்பியை தூக்கிட்டேன். அப்புறம் வண்டி ரிவல்ஸ் எடுத்து ஒட்டச்சத்திரம் போய் திரும்பி வந்து பிரபு அவர்கள் சீன் தாளம். பிரபு பிரபு இங்க வாப்பா, தாளத்தை எடுத்துட்டு வாப்பா. உன்னை மக்கள்கிட்ட அறிமுகப்படுத்தணும்ல, நீ அங்கிட்டு போய் என்னை வஞ்சிட்டு போகக்கூடாதுல்ல. நல்லா தாளம் போடுற. உண்மையிலேயே இளைய சமுதாயம் எல்லா தொழிலுக்கும் வந்துட்டாங்க. இன்றைக்கி அவங்கனால தான் எல்லா தொழிலும் மென்மேலும் உயர்ந்து கொண்டு இருக்கு. நீனும் ஒரு இளைஞராக இருந்து தாளம் போடுற. அண்ணன் ஒரு பாட்டு போடுறேன், அதை பாட்டு பாடுறேன், தாளம் போட்டு போய் மண்டி ஓட்டு வார்ம் அப் பண்ணு. பயப்படக்கூடாது, அப்போ ஏய் விடாதிய போடவா. இப்போ என்ன சொன்னீங்க? ஒன்றும் சொல்ல. காசு கூட சூத்து குடிக்க கேட்டேன். சூத்து குடிக்கவா? மொட்டனாக்கா ப்ரோ? மொட்டனாக்கு பயிலுக்கா பிள்ளையே கொடுத்துவிட்டேன். படவா. சீ சீ சீரனு நீ சீரனு நீ சீ 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 சீரனு நீ சீரனு நீ என்னைய கட்டிக்கிட்டு வரமுன்னா அவட போனையே. அவட போயிட்டு 30 கிலோ 30 கிலோ 30 கிலோ 30 அதிரசம் கிலோ 30. இது காலில் ஓட சொல்லி ஏறி விட்டுவேன். வாங்க அப்புறம் சொல்லிட்டு ஓடிடு, இல்லை வாய்தா போக வேண்டியிருக்கேன். நீ தானே போ சாமி அழைத்து போயா. சாமி அழைக்க போகிறேன், அது உன் கையில் தான் இருக்கு. ப்ளீஸ் சாமி இங்கே வரணும், இல்லைன்னா ரிவல்ஸ்லேயே போக விட்டுறாது.